வெல்கம் டு RAPIDMINDS தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் B.Ed செகண்ட் இயர் படிச்சிருக்கக்கூடிய தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டீச்சிங் ப்ராக்டிஸ் எப்பொழுது முடியும்ன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. B.Ed மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம கூட கொடுத்துக்கிட்டே இருப்போம். B.Ed டீச்சிங் ப்ராக்டிஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் எப்பொழுது முடியும்னு பார்த்தீங்கன்னா 18th நவம்பர் 2022 18th நவம்பரோடு வந்து உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிஸை ஆகஸ்ட் 1 ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 18th வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த சிஇஓ ஆர்டரு இந்த முறை வந்து சிஇஓ ஆர்டருன்றது கொடுக்கல. ஸோ காலேஜஸ்லேயே வந்து அந்த ஸ்கூல்ஸை வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி அலாட் பண்ணும்போது வந்து ஒரு சிலர் வந்து லாங்காக இருக்குதுன்னு சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை கொஞ்ச நாள் போகாமல் இருந்திருப்பீங்க, கொஞ்ச நாள் கழித்து 1 or 2 வீக்ஸுக்கு கழிச்சுமே ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க டீச்சிங் ப்ராக்டிஸில். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த 1 or 2 வீக்ஸ் தாண்டி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1 or 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு இதிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த 18th நவம்பர்ன்றது நீங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1 யாரெல்லாம் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 18th நவம்பரோட கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய காலேஜஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸை மெயின்டைன்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அட்டெண்டன்ஸ் ஷீட்லேயுமே நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க என்னையிலேருந்து அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் கால்குலேட் ஆகுதுன்றது. ஸோ இப்போ ஆகஸ்ட் 1 உங்களுக்கு ஆச்சுன்னா உங்களுக்கு நவம்பர் 18th உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதில் இந்த நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் நவம்பரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 18th நவம்பர் கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சைன் வாங்கிட்டு வரணும். அதில் முக்கியமாக லெசன் பிளான் அண்ட் அப்சர்வேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வேஷன் தான் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி லெசன் பிளான் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ உங்களுடைய காலேஜஸில் சொல்லியிருக்காங்க லெசன் பிளான் அண்ட் அப்சர்வேஷன் அவ்வளோவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதை கன்சர்ன் அந்த கைட் டீச்சரும் உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. கைட் டீச்சர் அதே போல் பிரின்ஸிபல் சைன் வாங்கினாலும் பிரின்ஸிபல் சைன் நீங்கள் இதெல்லாம் லெசன் பிளான்லேயும் அப்சர்வேஷனில் எல்லாத்துலேயும் வாங்கிக்கணும். டீச்சிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் அது வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டு உங்களுடைய காலேஜஸில் சொல்லுவாங்க. உங்களுடைய காலேஜஸில் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்டெண்டன்ஸு, ஸோ அட்டெண்டன்ஸும் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு சிலர் இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க, இல்லை குரூப்பாக ஒரு காலேஜஸுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு காலேஜ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி அந்த அட்டெண்டன்ஸும் நீங்கள் ஃபார்மலாக வாங்கிட்டு வரணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணி வரணும். ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் 18th நவம்பர் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே போல் நீங்கள் லீவ்ஸ் ஏதாவது எடுத்துருப்பீங்க, அடிஷ்னலாக லீவ்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதையுமே உங்களை அந்த ஸ்கூல்ஸில் சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, லீவ் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் அதை காம்பன்சேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்கூல்ஸில் கேட்டு காலேஜஸில் கேட்டு நீங்கள் இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது உங்களுடைய காலேஜஸ்லேயுமே தெரிவிப்பாங்க. ஸோ அதெல்லாம் யாரும் கவலைப்பட தேவையில்ல. அந்த கம்ப்ளீட்டாக அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதுக்கெல்லாம் உங்களுடைய காலேஜஸ்லேயுமே அந்த லெட்டர் ஃபார்மேட்டை கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டீச்சிங் ப்ராக்டிஸை பொறுத்தவரையில் 16 வீக்ஸ்ன்றதை சொல்லியிருக்கிறதால இந்த 16 வீக்ஸ் கம்ப்ளீஷனை பற்றி உங்களுக்கு எப்போ முடியுதுன்றதுமே உங்களுடைய காலேஜஸ்லையுமே சொல்லிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் லீவ் போடாமல் போயிருக்கீங்க, ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 18th நவம்பரோட கம்ப்ளீட் ஆகிடும். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.